ஹலோ மை டியர் இந்தியன் ஓசன் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் நியூ vlog. இன்னைக்கு 5வது நாள் வங்காள விரிகுடா கடல்ல வலை விடுறதுக்கான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ இடத்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கடல்ல வலை விட வேண்டியதான். இந்த வங்காள விரிகுடா கடல்ல முதல் நாள்ல வலை விடும் போது நமக்கு 300க்கும் மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடைச்சிருந்துங்க. 2வது நாள் கடல்ல வலை விடும் போது நமக்கு 100க்கும் மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடைச்சிருந்துச்சு. 3வது நாள் கடல்ல வலை விடும் போது நமக்கு 50க்கும் குறைவான சூரிய மீன்கள் தான் கிடைச்சிருந்துச்சு. 4வது நாள் நம்ம கடல்ல வலை விடும் போது 250க்கும் மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ 5வது நாள்ல நமக்கு எவ்வளவு சூரிய மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மணி இப்போ மதியம் 2:45 ஆகுதுங்க. இப்போ நம்ம வலை விடுறதுக்கான இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் 3 மணிக்கு நம்ம ஆட்கள் எப்பவும் போல வங்காள விரிகுடா கடல்ல வலை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 5வது நாளா கடல்ல வலை விடுற இந்த இடம் வந்து ஆழம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பாகத்துக்கு மேல ஆழம் இருக்குங்க. ஒரு பக்கம் கடல்ல வலை விட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இரவு சாப்பாடுமே ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இந்த புளி, தக்காளி, மிளகாய் இதை பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு நம்ம போட்ல வந்து என்ன சமையல் பண்ண போறாங்க அப்படின்னு. நம்ம போட்ல இன்னைக்கு இரவு சாப்பாடு வந்து ஒரு சூப்பரான ரசம் வச்சு அப்புறம் ஆம்லெட் வந்து பொரிக்க போறாங்க. இப்போ கடல் மேல வலை விட்டுட்டு இருக்கும் போது கடல்ல வச்சு சூரியன் வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. இப்போ 5:30க்கு நம்ம 5 கட்டா போலையுமே கடலை விட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம ஆட்கள் பாராசூட் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்றை விட காற்று கொஞ்சம் அதிகமாக கிடக்குதுங்க. உங்களுக்கு சுற்றி கடலை காமிக்கிறேன் பாருங்க. நேற்றை விட இன்னும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது கடலில். நம்ம வலை பிடிக்கும் போது எப்படி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம போட்டில் இரவு சாப்பாடு என்னென்னா மதியம் வச்ச மீன் குழம்பு இருக்குது, அப்புறம் ரசம், அப்புறம் சுட சுட ஆம்லேட் பொரிச்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம இரவு சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பாடு வச்சு ரசம்லாம் ஊற்றி வச்சுங்க. இப்போ அடுத்து என்னென்னா ஆம்லேட் இருக்குது. ஆம்லேட்டை பிடிச்சி ரசத்தை பிணைஞ்சி இரவு சாப்பாடு சாப்பிட்டு இப்போ போட்டோட வீலர்ஸ் ரூமுக்கு வந்தாச்சுங்க. இனிமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் விடிய காலம் வலை பிடிக்க வேண்டியதாங்க. மணி இப்போ இரவு 11 இருக்குங்க. இப்போ நம்ம வலை பிடிக்க வந்து கிளம்பியாச்சு. எப்பவுமே வலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாரசூட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க வலை பிடிக்க வந்து கிளம்ப முடியும். இப்போ குளிருக்கு இதமா சூடா டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் வந்து வலையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஆரம்பத்திலேயே மீனா கேர மீன் வந்து வந்திருக்குங்க. ஆங்கிலத்துல எல்லோஃபின் டியூனா சொல்லுவாங்கல்ல, அந்த மீன் தாங்க இது. மீன்கள்லயே அதிக புரோட்டீன் உள்ள மீன்னா அது இந்த மீன் தாங்க. அடுத்து 2வதா நம்ம வலையில என்ன மீன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா வரிச்சோர மீன் வந்து கிடைச்சிருக்குங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வலையில ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டிட்டு வந்திருக்குங்க. என்ன மீன் நம்ம வலையில மாட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னா ஆங்கிலத்துல மார்லின் பீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன் தான் நம்ம வலையில மாட்டிட்டு வந்திருக்கு. இது எங்க ஏரியால கோலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீனா இருக்கனால இது நம்ம அப்படியே வலையோட சேர்த்து தூக்க முடியாதுங்க. அப்படி தூக்குறாலுமே சில டைம் மீன் தட்டி கடல்லே விழுந்துடும். அதனால ஒருத்தர் கீழே இறங்கி அந்த மீனோட வால்ல கயிறு வச்சு அதுக்கப்புறம் தான் தூக்குவோம். இப்போ மீனோட வால்ல ஆர்சா கயிறு வச்சு கப்பியுமே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மீனை நம்ம கையில வந்து தூக்க முடியாது, கப்பியில தான் தூக்க முடியும். ஒரு வழியா நம்ம மீனை போட்டு மேல வந்து தூக்கி வச்சுங்க. அப்படியே இந்த மீனுக்கு உங்க ஊர்ல என்ன நேம் அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரியலனா கூட உங்க வீட்டுல யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மீனோட வாய்ப்பகுதி வந்து ரொம்பவே கூர்மையா இருக்குங்க. அதனால இந்த மீனோட வாய்ப்பகுதி வந்து வெட்டி எடுத்துருவோம். ஏன்னா இது அப்படி நம்ம ஐஸ்வர்களை இறக்கும் போது அந்த வாய்ப்பகுதி நம்ம உடல் பகுதியில வந்து வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று இந்த மீனை அப்படி நம்ம ஐஸ்வர்களை இறக்கணும் அப்படின்னா நம்ம ஐஸ் அறையுமே கொஞ்சம் அடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால வாய்ப்பகுதி வந்து வெட்டி எடுத்துருவோம். அடுத்து 1-2 சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்துட்டு தாங்க இருந்துச்சு. ஆனா மற்ற நாட்களை விட இன்னைக்கு குறைவாதாங்க சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்துட்டு இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஒரு மயில் கோலா மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. இப்போ நீங்க பாக்குற மீன்கள் எல்லாமே இதுவரை நம்ம வலையில வந்த மீன்களுங்க. அடுத்து எங்க ஊர்ல சவரவாயம் அப்படின்னு சொல்லப்படுற வாகு பீஸ் வந்து வந்திருக்குங்க. இனிமே இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ்வர்களை வச்சுட்டு இப்ப அடுத்த கட்ட வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அடுத்த கட்ட ஆரம்பத்திலே ஒரு சின்ன பன்னிக்கோளா மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. இந்த மீன் நல்லா பெருசா தானே இருக்கு, எதுக்கு சின்ன மீன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த மீன் வந்து ரொம்ப பெருசா வளரக்கூடியதுங்க, அதனாலதான் இது சின்ன சைஸ் அப்படின்னு சொல்றேன்.
இந்த மீனோட வாய்ப்பகுதி ரொம்பவே கூர்மையா இருக்கனால இதோட வாய்ப்பகுதியுமே உடைச்சு வந்து எடுத்துருவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான யானை திருக்க மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. இந்த திருக்க மீன் வந்து ரொம்பவே பெருசா இருந்தனால இதை நம்ம கடல்லே தட்டி விட்டோங்க. இந்த திருக்க மீன் வந்து உயிரோட நம்ம வலையில நல்லாவே மாட்டிருக்குங்க. நாங்களும் மேல இருந்து தட்ட முயற்சி பண்ணோம், ஆனா அந்த திருக்க மீன் தட்டவே இல்லைங்க. அதனால ஒரு ஆள் கீழே இறங்கி தாங்க இந்த பெரிய திருக்க மீனை வந்து தட்டியே விட்டோம். ஒருபடியா அந்த பிரம்மாண்டமான திருக்க மீனை உயிரோட கடல்லே தட்டி விட்டாச்சுங்க. இப்ப காலையில ஆயிட்டு, காலையில கடல் வந்து எப்படி இருக்குது பாருங்க. இப்ப நீங்க பாக்குற சூரிய மீன்கள் எல்லாமே கடைசி கட்டாப்புல இதுவரை நம்ம கிடைச்ச மீன்களுங்க. இன்னைக்கு கடல் மேல வச்சு காலையில சூரியன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அடுத்து நம்ம வலையில உயிரோட கடவுரால் மீன் ஒன்று மாட்டிட்டு வந்துச்சுங்க. இந்த மாதிரி கடவுரால் மீன் வந்து நம்ம வலையில கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேரான விஷயங்க. அதனால இந்த மாதிரி கடவுரால் மீன் வந்தாலும் அதை சமைக்க தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம கடல்ல விட்ட வலை எல்லாத்தையுமே பிடிச்சு முடிச்சாச்சுங்க. இனிமே இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைகளை வைக்க வேண்டியதான். இன்னைக்கு நமக்கு டோட்டலா எல்லா கட்டாப் சூரிய மீன்களையும் சேர்த்து ஒரு 100க்கும் குறைவான சூரிய மீன்கள் தான் கிடைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு பிடிச்ச மீன்கள் எல்லாத்துக்குமே ஐஸ் வந்து போட வேண்டியதாங்க. ஐஸ் வந்து நல்லா நொறுக்கி தூளாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம மீனுக்கு வந்து போடுவோம். ஏன்னா அப்பதான் மீன் வந்து நல்லா ஐஸ் பிடிக்கும். இன்னைக்கு காலையில ஏழைகளுக்கே நம்ம 5வது நாள் வந்து கடல்ல விட்ட வலை எல்லாமே பிடிச்சு முடிச்சாச்சுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறைவான சூரிய மீன்கள் தான் கிடைச்சிருக்கு. ஆனா சூரிய மீன்கள் எல்லாமே சைஸ் தான், 5 கிலோக்கு மேல உள்ள சைஸ் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம கம்மியா தான் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ வளர்றதுக்கான வேற ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம போட்ல காலைல சாப்பாடு வந்து என்ன அப்படின்னா சூரிய மீன் சுக்கா அதான் செஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம போட்ல காலைல சாப்பாடு கஞ்சி சூரிய மீன் சுக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷான சூரிய மீனுங்க. அந்த சூரிய மீன்லாம் சுக்கா வச்சிருக்காங்க. அப்புறம் கஞ்சி, செமையான காம்பினேஷன் தான் காலைல சாப்பாடு. இன்னைக்கு ஜனவரி 26ங்க, குடியரசு தினம். அதனால் நம்ம போட்டில் வந்து பழைய தேசிய கொடி இருக்கும்ல, அதை கலத்திட்டு புதிய தேசிய கொடி வந்து ஏற்ற போகிறோம். இப்போ அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. பாருங்க ஃபேமிலி, சுற்றி கடல், கடல் நடுவே நம்ம போட்டு இன்னைக்கு நம்ம போட்டில் வச்சு கொடியேற்ற போகிறோம். ஏன்னா இன்னைக்கு குடியரசு தினம், ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. நான் கடலுக்கு வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டு மேலே வந்து கொடியேற்றுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடியேற்றும் போதெல்லாம் நம்ம கரையில் இருப்போம். இந்த மாதிரி கடல் மேலே இருந்தது கிடையாது. இப்போ போட்டில் கடல் மேலே போட்டில் இருக்கிறனால நம்ம போட்டில் வச்சு கொடியேற்ற போகிறோம். இப்போ நான் கையில் 2 தேசிய கொடி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழைய தேசிய கொடி தான் நம்ம போட்டு மேலே இருந்துச்சு, நம்ம போட்டில் பறந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புதிய தேசிய கொடியை வந்து ஏற்ற போகிறோம். நம்ம போட்டோட டிரைவர் அண்ணன் தான் கொடியேற்ற போகிறாங்க, உத்ராஸ் அண்ணன். அங்கே காய்ஸ் இப்போ தேசிய கொடியை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபேமிலி. சுற்றி கடல், கடல் நடுவே போட்டில் வச்சு கொடியேற்ற போகிறோம். சல்யூட், ஜெய்ஹிந்த். சூப்பர். நம்ம போட்டில் வச்சு வெற்றிகரமாக குடியரசு தினம் கொண்டாடியாச்சுங்க. கொடியெல்லாம் ஏற்றியாச்சு. சூப்பர். கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம சாக்லேட்டு கொண்டு வரதுனால எல்லாத்துக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டாட போகிறோம். தேங்க்யூ. வெற்றிகரமாக கொண்டாடியாச்சுங்க. ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்துக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஆமாம்.
ஃபைனலி 5வது நாளா பே ஆஃப் பெங்கால் கடல்ல விட்ட வலை எல்லாத்தையுமே பிடிச்சு முடிச்சிட்டு இப்போ அடுத்த 6வது நாளா கடல்ல வலை விடுறதுக்கான இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலுமே ஏதாவது குறைகள் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.